ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ டேட்டா டேபிள் வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய டேட்டா வந்துட்டு ஆன் பிளேஸ் பண்றதுக்காக டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வித்தின் டேட்டாக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வித்தின் திஸ் டேட்டாக்குள்ள நான் வந்து ஒரு எக்ஸல் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நியூ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இதில் வந்துட்டு நான் எம்ப்ளாயோட டேட்டாவே வச்சுக்கிறேன். ஓகே, எம்ப்ளாயோட டேட்டா. ஸோ ஓப்பன். ஸோ இதில் வந்துட்டு நான் எம்ப்ளாய் ஐடி அண்ட் எம்ப்ளாய் நேம் அண்ட் எம்ப்ளாய் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து டேட் ஆஃப் ஜாயின் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் எம்ப்ளாயி ஐடி வந்து 1 2 3 அண்ட் 2 3 4 5 6 7 இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு எம்ப்ளாயி நேம் வந்து லெட்ஸே நான் வந்து ஒரு ஏ பி அதுக்கப்புறம் வந்து சி. ஸோ இதெல்லாம் என்னுடைய எம்ப்ளாயி நேம். நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 5 2 1 8 ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டேட் ஆஃப் ஜாயின் வந்துட்டு ஸோ நான் லெட்ஸே வந்து இன்னைக்கு டேட்டே நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு டேபிள். ஓகேங்களா? நான் ஏன் டேபிள்னு சொல்றேன்னா, இது ரோஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு டேட்டா வந்து காலம் அண்ட் ரோ காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு டேட்டா அவைலபிளா இருக்கு, அதனால இது டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டேபிள். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டை எப்படி நான் வந்து வேறு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது அப்படின்றதான் இப்போ பார்ப்போம். ஸோ நான் அது வந்து அதுக்கு எந்த ஷீட்ல இருக்குன்னா ஷீட் 1ல் இருக்கு. ஸோ இதில் இங்க வந்து இந்த டேபிள் இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, தென் கோ பேக் டு UiPath Studio, கிளிக் ஆன் நியூ சீக்வன்ஸ். ஓகே, இப்போ வந்து நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 6th ஓகேங்களா டேட்டா டேபிள். ஸோ டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஐ கேன் கன்சிடர் தி 6th வேரியபிள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அரே வேரியபிள்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃப்ளோ சார்ட் டெமோ, ஃப்ளோ சார்ட் இது வந்து நான் லேட்டர் வந்து ஒரு ஃபோல்டரில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டா டேபிள் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா அந்த எக்ஸல் இருக்கிறத ரீட் பண்ண போறேன். நான் எக்ஸலோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் கவர் பண்ணல, ஜஸ்ட் வந்து அந்த எக்ஸல்ல இருக்கிற டேட்டாவை நான் ரீட் பண்றேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். இதுல ரீட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா, ரீட் ரேஞ்ச் ஒர்க் புக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஷீட் நேமு என்ன ரேஞ்ச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் புக்ல இருக்கிற டேட்டா வந்து ரீட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்னுடைய இன்புட் எங்க இருக்குன்னா டேட்டாக்குள்ள எம்ப்ளாயி டேட்டான்னு இருக்கு. கிளிக் ஓப்பன். தென் இங்க வந்து ஷீட் நேம் கேட்குது. ஸோ அப்போ ஷீட் 1ல் வந்துட்டு என்னுடைய டேட்டா அவைலபிளா இருக்கு. ரேஞ்ச் வந்து நான் எப்படி எம்டியா விட்டுட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஷீட்ல இருக்கிற எல்லாமே எடுத்துக்கும். இல்லை நான் வந்து லெட்ஸே நான் வந்து A1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து ஒரு D10 வரைக்கும் எனக்கு ரீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இருக்கிற டைனமிக்காக எனக்கு இருக்கிற எல்லாமே வந்து ரீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. அண்ட் ஷீட் நேம் கொடுத்துட்டோம், ஒர்க் புக் பாத் கொடுத்துட்டோம், ஹெட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து அவுட்புட். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் வந்து இதை வந்து கிரியேட் வேரியபிள் அப்படின்றத கொடுத்து நான் இஎம்பி நான் டேட்டா டேபிள் இல்லையா, அதனால ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்ன ஹிண்ட் அப்படின்னா டிடி இஎம்பி டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்டர். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, கம் ஹியர் இன்டு திஸ் வேரியபிள் பேனல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் டைப் வந்து டேட்டா டேபிள். ஏன்னா இதோட பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீட் ரேஞ்ச். ஓகேங்களா?
அப்போ ரீட் ரேஞ்சுன்றதே வந்து ஒரு காலம் ரோ காம்பினேஷனோட ஒரு டேபிளில் தான் வந்து ரீட் பண்ணும். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டேபிள் வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே சிஸ்டம் டாட் டேட்டா டேபிள் இருக்குது. இல்லை நான் வந்து இங்கே ஒரு வேரியபிள் ஒன்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆல்ரெடி இப்போ நான் கிரியேட் பண்ணதான் எனக்கு ட்ராப் டவுனில் காட்டுது. சம்டைம்ஸ் காட்டல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரௌஸ் போயிட்டு சிஸ்டம் டாட் டேட்டா டேபிள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்துட்டு டேட்டா டேபிள் ஓகேங்களா. ஸோ டேட்டா டேபிள் வந்து சிஸ்டம்குள்ள டேட்டா டேபிள் ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியே நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா ஸோ அதோட வேரியபிள் டைப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ என்னுடைய ரீட் பண்ணி என்னுடைய அவுட்புட் வந்து இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா அது வந்து ரீட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ண போறேன். ஸோ அதனால அவுட்புட் டேட்டா டேபிள்னு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு டேட்டா டேபிளாக இருக்கிறத ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ என்னுடைய நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா எனக்கு என்ன ரீட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்புட் டேட்டா டேபிளோட அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஒர்க்கு ஸோ இந்த டேட்டா டேபிளில் இந்த எம்ப்ளாயி டேட்டா டேபிளில் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டெக்ஸ்டில் இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் இருக்கு டேட்டா டேபிள் இருக்கு. ஓகே. ஸோ இந்த டேட்டா டேபிளை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரைட் லைன்லையும் மெசேஜ் பாக்ஸ்லையும் வந்து நம்மளால டேட்டா டேபிளை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் கண்ட்ரோல்கே ஸ்ட்ரிங்கு டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா எம்ப்ளாய். ஸோ அதை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ரைட் லைன் யூஸ் பண்ணுறேன் ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ எஸ்டிஆர் டேட்டா டேபிள் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ரீட் பண்ணிட்டு நமக்கு வந்து ரைட் லைனில் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய இன்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். ரைட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ரீட் ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எஸ். ஸோ இப்போ வந்து அவுட்புட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு டேட் ஆஃப் ஜாயின் ஸோ இது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் டேட்டா டேபிளில் எப்படி வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்றது மட்டும்தான். பட் நம்ம அப்கமிங் என்ன பார்ப்போம்னா இந்த எக்ஸல் இருந்து டேட்டாவை எடுத்து எப்படி வந்து லெட்ஸே வந்து இந்த எக்ஸல்ல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏஜ் இருக்கு. அந்த ஏஜ் படி நான் போனஸ் கொடுக்கணும். அப்போ இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இப்போ நான் இங்கே வந்து டேபிளாக இருக்கு இல்லையா அந்த டேபிள்ல இருந்து ஒன்லி நான் பர்டிகுலர் அந்த ஏஜை மட்டும் நான் எடுப்பேன். அந்த ஏஜோட வேல்யூ எடுத்து இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுவேன். மறுபடியும் அதே டேபிளில் நான் வந்து என்னுடைய ரிசல்ட்டை வந்து ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் போனஸ் ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் போனஸ் அப்படின்னு ரைட் பண்ணுவேன். அது எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த செஷனில் வந்து கவர் பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி டேட்டா டேபிளை ரீட் பண்ணுறது அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து லூப்பு ஃபார் லூப்பு இதெல்லாம் வந்து நான் அதை கவர் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா டேபிளோட ஒர்க் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் டவுட்